இப்படி அக்கா தங்கச்சி 7 பேர் இருக்கிறீங்களே, என்ன சொல்ல வரீங்க? சாமி மன்னா, தங்களுடைய திருவடி பொற்பாதங்களுக்கு மல்லிகை மொழிகை என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான மலர்களை பறித்து வந்து நாட்டிய பெண்களாகிய நம்மை ஊர்வசி என்று சொல்லக்கூடிய நாட்டிய பெண்கள் 7 பேருமே தங்களுடைய திருவடி பொற்பாதங்களை பயிரோம் மன்னவா. பாடம் படித்தாலே எப்படி எல்லாம் இருக்கிறது தெரியுமா?
இருந்தபடியால் ஆஹா. இன்று சுகமாக வாழ்ந்திருக்க வேண்டும். இருந்தாலும் அது என்ன ஒரு ஆச்சரியம். என்னுடைய அன்றாடம் தினந்தோறும் யாரையும் இருந்த உடனே மன்னருடைய பாதத்தை அக்கா, பணிந்து வணக்கம். அங்கு மன்னர் தான் சோர்ந்து இருக்கிறார் என்று பார்த்தால் இங்கு அமர்ந்திருக்கக்கூடியவர்களும் சோர்ந்து இருக்கிறார்களே. ஐயோ பாவம் என்ன வைக்கலாம். பசி மயக்கம். அப்படியா? அவர்கள் அப்படிதான் தலையை நட்டு கொண்டு இருப்பார்கள். அப்படியா? ஆனால் மன்னருடைய முகத்தை பார்க்கும் போது ஆமா. என் கண்களுடைய தெளிவோடு பார்க்கும் போது ஆமா. கிணற்றிலே வளர்ந்த செந்தாமரை போல் இருக்கக்கூடிய முகமானது எனக்கு வாடி இருக்குது. என்னன்னு கேட்கலாமா? ஆமா சுவாமி. மன்னா, மன்னா, நாங்கள் ஒரு வாய் வந்து என்னிடம் பேச ஆசைப்படுகிறேன். 1000 வார்த்தை என்றாலும் கேட்கலாம். மன்னா, உன்னதமான ஆசை. என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. காலை எழுந்தவுடனே மன்னருடைய முகத்தை பார்த்தால் அன்று மலர்ந்த செந்தாமரை முகமானது எப்படி இருக்குமோ அப்படி இருக்கக்கூடிய தங்களுடைய முகமானது வாடி வதங்கி இப்படி வாட்டத்துடன் இருக்கிறது. போராத திருமுகம் ஆடியதற்கு காரணம் என்ன? போராத திருமுகமானது சோர்ந்திருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? ஏன் இப்படி மௌனம்? இத்திரை ஆகும்போது ஆகாத ஒரு கனவு கண்டேன். கொள்ளாத சொப்பனம் ஒன்று கண்டேன். கொள்ளாத கனவா? உண்மைதான். எப்படி நாட்டி பெண்களா? யாரோ ஒரு சூரனால் நமது நாடு நகரம் நவநீத செங்கோல் 7 நாட்டிய பெண்கள் அனைத்துமே பறி போனது போல நான் இன்றைய தினத்தில் கனவு கண்டேன். அம்மா, மனம் சரியில்லை இன்றைக்கு. யாரு என்னாலும் தெரியல. அசூரர் 8 பேரு நம்மளால அடியென்று அடித்து நம்ம நாடு நகரம் இந்த கிரிவலம் எல்லாம் யாரும் அந்த அசூரம் எல்லாம் கொண்டு போறாங்க. யாரு என்னாலும் தெரியல. அதனால நீங்க சந்தோஷமாக இருந்தாலுமே சரி, இல்ல துக்கமா இருந்தாலும் சரி, தேவேந்திர முன்னன் அவர் முன்னாடி நாட்டியமாடு வேலை முழுக்க நாட்டியமாடு ஆடணும். நாட்டியம் ஆடுறீங்களா? சிம்மாசனத்தில் அமர்கிறேன். உங்கள் நாட்டியத்தை பார்த்தால் சற்று என் மனம் நன்றாக இருக்கும். நீங்க ஒரு அமருங்க. ஆகட்டும்.
தம்பி அண்ணா தேவனாகவே களை கட்டி கொண்டிருக்கிறது. தேவாதி தேவர்கள் நம்மளை கண்டு ஓடுகிறார்கள் ஓடுகிறார்கள் ஓடுகிறதை கண்டு நம்மளை கண்டு தஞ்ச தஞ்ச என்று மைது ஓடுகிறார்கள். மொக்க சதுரவட்டு பாளையம் மொக்க வெல்வெட்டு வடாங்க. டேய் இந்திரா இந்திரா ஐயோ போங்கல. டேய் இந்திரா டேய் யாருடைய நாட்டுக்கு வந்திருக்கிறோம் யாருகிட்ட பேசுறதுன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? டேய் அப்படா வடாங்க. நீ பேசுறது என்ன மொழியிலே எனக்கு தெரியல. இருந்தாலும் ஏதா திறந்த வீட்டுல நாய் குதிரை மாதிரி என்னுடைய அனுமதி இல்லாம என் நாட்டிற்குள் வந்திருக்கிறீர்கள். முதல்ல நீங்க யாரு? உங்களோட பேர் என்ன? எதுக்காக வந்தீங்க? என்ன காரணம்? பங்காளி வாடா பங்காளி. பங்காளியா? ஆமா. என்ன முறையில நீ பங்காளின்னு கூப்பிடுற? ஏய் நாங்க யார் தெரியுமா? யாரு? ஒரு காலத்துல நாங்கள் குடும்பம் தேவர் கோவில் இருந்தோம். திருப்பாக்களை அபதம் கடையும் பொழுது நட்டுப்பட்ட அபதத்தை கொடுத்து நாங்கள் எப்படி ஆளக்கூடிய காரணமே நீதானடா. புரியா? ஆமா. நாங்கள் யார் தெரியுமா? யார் நீங்கள்? ஏய் என் அண்ணன் பேரோ காலக்கையன் சூரன். என் பேரோ நிவாத கவசகன். அவன் ஏன் முகம் சூழ்ந்தது போல இருக்கிறான்? ஏய் ஏன்டா வாங்கி இருக்கிற? டேய் டேய் ஏன் வாங்கி இருக்கிற? டேய் வாடங்க. நான் கண்ட்ரோல் பண்றேன். அட பத்தியா அடியடே டேய் கேட்டா எங்க பேரு அந்த ரெண்டு மூணமெல்லாம் எங்க பேரை கேட்டா சரி தடுங்கடா. ஏண்டா உங்களுடைய பேர் என்ன? சொல்ல நிவாத காலகையன் பெயர். என்னது கள்ளகாயா? ஏய் நிவாத காலகையன். ஓ காலகாயன். இங்க எதுக்காக? ஆயிர கட்டி விட்டுருவாமா. என்ன லெஃப்ட்ல அடிச்சியா? டேய் இங்க எதுக்காக வந்தீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? உன்னை தேடி வந்த காரணம் என்ன தெரியும்? என்ன என்ன காரணம்? எங்களுடைய திருமணி வாதத்தை மடித்தால் சரி உங்களுக்கு வரத்து கொடுப்போம். இல்லை என்றால் ஒவ்வொரு அடி இடி போல கொடுப்போம். டேய் என்ன மாதிரி தெரிகிறான்? டேய் டேய் ஐயா உனக்கு ஆசை இருந்தால் எங்களுடைய வாதத்தை படித்து விட்டு சரி பிறகு போடா. டேய் வந்த இடம் சரியில்லை. மரியாதையாக சொல்கிறேன். உங்களுக்கு வேண்டும் என்றால் என் பாதத்தை பணிந்து விட்டு கேட்கின்ற வரங்களை பெற்று செல்களை உசுரோட ஓடுறேன். டேய் தம்பி ஓடி போங்க. மயிலே மயிலே என்றால் எனக்கு போடாது. அடிச்சா குடுக்குறது டேய் குடுக்குறது வா. தப்பிச்சு போங்கடா உங்க தலை தப்பு. ஆமா
நீ இந்திரா? ஆமா. ஏய் இந்திரா நீ. ஏய் இந்திரா. அடே அப்பா. என்ன பதில சொல்லு. ஏய் வாடி பாதத்தை படிக்கிறாயா இல்லையா? என்ன புண்டைக்கு ஏய் ஏய் வாடி. அடே மடையர்களே மூடர்களே யாரு? என்னடா இப்படி பண்றீங்க? யாரு நீ? இரு அடிக்காத வாயிலே பேச மாட்டே. என்ன உன் பேரு என்ன? என் பேரு ஊர்வசி. ஏய் ஊரவச்சா இவதான் ஊரவச்சி. டேய் ஊரவச்சி அழகிலே சிறந்தவன் ஊரவச்சி. அவ இடி இலக்கம் தொடை இலக்கம் கொண்டலகம் ஏன் அவ கொண்டலகம் ஏய் அதுக்கு நீ நட்டு ஏய் வாடி. ஏய் அண்ணா அடிவீங்களா? இந்த குட்டி பேர் என்னன்னு கேக்குறா. கேக்குறா. என்னுடைய பேர் ரம்பை. ரம்பா ரம்பா நீ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிற ரம்பா ரம்பா ஐயா வா 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 ஐயோ ஏய் அங்க போய் போங்க பாருங்கடா அப்பா. என்ன பாவம் செய்தோம்? முதல்ல நின்னு ஏதாவது இருந்தாலும் பேசுங்க. வா, வா. அப்புறம் பேசிக்கலாம். வாடா. உங்களுக்கு என்ன வேணும்? இந்த தெய்வம் எங்களுக்கு தேவைப்படுகிறது பொறுமையா இருடா. டேய் ஐயா நாலு காலையே புடிச்சிக்கிறேன். ரெண்டு காலையும் நான் கலதையா? இல்ல ரெண்டு காலையும் புடிச்சிக்கிறேன்னு சொல்ல வந்தேன். ஏய் இந்தடா என் மீது கை வைக்கிறதா இருந்தா என் மந்திரியோட அனுமதி யாராலையும் கை வைக்க முடியாது. இருங்க இருங்க ஒரு நிமிஷம். மந்திரியாரே அண்ணா என் பாதத்தை படிக்கிறாயா இல்லையா? உங்கள் பாதத்தை நான் படிக்கிறேன். நீங்கள் என்ன செய்தாலும் நான் கேட்கிறேன். என்ன தயவு செய்து அடிக்காதவா? இந்த தெய்வம் யாருக்கு சொந்தம்? அது எனக்கு தானே உங்களுக்கு தான் எங்க 38 படி சிவாசனம். உங்களுக்கு தான் பாடிங்க யாரு 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 பேருக்கு போச்சு இல்லாதவன முடியல மண்டை புண்டை எதுக்கு அடிக்கிற இந்த தெய்வ லோகத்துக்கு இனிமேல் அதிபதி நாங்கள் தான். அப்படியா? ஆமா. ஐயா, உங்களுக்கு மிக தீவிரமாக வேண்டுமா? எடுத்துக்கோங்க. அப்படியா? எங்கடா 32 படி சிவாலயம்? 38 படி சிவாசனம். பக்கத்துல வெள்ளையானை. பூச்சக்கரப்படி உங்களுக்கு தான். இங்க இருக்கக்கூடிய மந்திரிமார்கள் மக்கள் அனைவருமே உங்களுக்கு. அப்படியா? அது மட்டுமில்ல, நீங்களே எடுத்துக்கோங்க. சரி. உன்னுடைய கிரிகிடம் இருக்கிறது அது எங்களுக்கு இனிமேல் சொந்தம். அது உங்களுக்கு தான். அதெல்லாம் அது மணிமூட வேணுமா? நீங்கள் அனைவரும் என் மந்திரிக்கு நீங்க முத்தம் அண்ணா அண்ணா நாமளே இப்ப தெய்வலோகம் அதிபதி இல்ல இவனுக்கு என்ன ராஜோட கல்றான் அது ஆவணமா இருக்கு. என்ன சொல்றது கல்வி சாமி மேல என்ன காத்து ஏய் ஓடி வீட்டுக்கு
ஏய், அது மட்டுமல்ல, எவ பேரு இந்திராணி? இந்திராணி மகாராணி மகாராணி ஏய், இந்திரா, ராணியம்மா எங்க அண்ணன் மடியில உட்காரு. உட்காரு உட்காரு உட்காரு. உனக்கு ஆறு வேணா எனக்கு ஊரு வச்சுதான் வேணும். மூணு வச்சு இந்திராணி எனக்கு வேலை டைம் வச்சுறாங்களே. சாமி முடியாப்பா. இங்க உட்காந்தா நல்லா பூ மதிக்கலாம் உட்கார் உட்காரு உட்காரு. அது மொத்தம் படிச்சியா ஏய், எப்படி ஊரு வச்சு? டேய் இந்திரா ஏய், இந்திரா, என்ன கழட்டுறியாடா நீ? ஏய், கழட்டுடா. ஏய், கழட்டுடா, டேய், கழட்டு. உனக்கு என்ன வேணும் அதனால இதோ இந்த இந்திரலோகம் எங்களுக்கு சொந்தம். இந்த மூணு உலகத்துக்கு அதிபதியாக வாழக்கூடிய இனிமேல் எங்களுக்கு தான் சொந்தம். நாளைக்கு எத்தூர் அடிவாத கவுந்திருக்கு. இந்த நிவாத பாலகருக்கு எழுதி கொடுக்கிறீங்க. இந்த நாட்டை எங்களுக்கு பட்டயமா எழுதி கொடுக்க வேண்டும். இந்த ஆத்து தண்ணியில இருந்தா கடல் தண்ணியில இருந்தா உங்க வாயை கூலியில இருக்கு. இல்ல பண்ணா ஐயோ பண்ணா நீங்க கோபப்பட ஏய். இனிமேல் நீங்க இந்த நாட்டுக்கு பண்ணா நீதான் ஊர் வச்சியா? இவதான் ஊற வச்சு. ஏய், தம்பி, உன் மடியில உட்காரு. வந்து பேசுகிறாரு. ஏன்டா அப்படி அடிபடுறீங்க? டேய் வாடிங்க அக்கா, ஐயோ, எங்க அக்கா விட்டீங்க. ஏய் வாடி ஏய், குங்கி. வா, குங்கி. சரி, இப்ப நான் அடுத்தது என்ன செய்யறது? நீங்கள் நாட்டியம் ஆட வேண்டும், அதை கண்டு டேய் இந்திரா, அங்க வாடா. பேசுகிறாரு. வாடா, நான் பேசுறேன், வாடா. எங்க அண்ணன் ஓய்வு எடுக்கட்டும். ஆனா ஒரு விஷயம், நீ சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துக்கத்திலே இருந்தாலும் சரி, இந்த இந்திரி சபையில் என்ன செய்வ? நான் அந்த நாட்டிய பெண்களை அழைத்து நாட்டியம் ஆட சொல்வேன். அதனால இன்று நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதுக்கு இந்த நாட்டிய பெண்கள் எங்க முன்னாடி ஆடணும். நோ 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 ஆட சொல்றேன் ஆட சொல்றேன் ஆட சொல்றேன். அம்மா, ஏய், இங்கிலீஷ் இந்திரா. அந்த அசுரனின் அட்டகாசம் தாங்க முடியும். ஆட சொல்றேன். ஏய், இங்கிலீஷ் இந்திரா. ஆடு ஆடு ஆடு. ஏய், வா 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 வா. தேவர் முன்னாடி என்னடா லவுக்கு லவுக்கு அவ என்ன சொல்றா பாத்து. பொறுமையாடா. முடியாது. ஏய், இந்திராங்க வா. தேவர் மன்னா, வாடாங்க. இந்த தேவர் முன்னே ஆடு பெண்கள் அந்த அரக்கர் முன்னே ஆடலாமா? மன்னர் முன்னே ஆடு பெண்கள் அந்த மலையிலும் முன்னாடி நாம் எப்படி ஆடுவது? அவர்களுடைய அட்டகாசம் தாங்க முடியவில்லை. நாட்டிய பெண்களா? அதனாலே நீங்கள் ஆடித்தான் ஆக வேண்டும். இல்லை என்றால் என்னை கொன்று விடுவான். ஏய், ஊர்வசி, இந்திரையா பக்கத்துல வந்தா நல்லது நடக்கும். இவன் வர சொல்லு. வர சொல்லு. அவ மன்னவர், இப்பொழுது நாட்டியத்தை ஆடுகிறோம். ஆடு. இதுதான், இரு, இரு, ஏய். அட பைத்தியக்காரயா, இதுதான்
இதுதான் எங்களுடைய சிறப்பான நடனம். ஆமா. இப்படி அடிக்கிறது அதுதாங்க அடிக்கடி ஆடுறது. ஆமா. சரி, இருந்தாலும் உங்களுக்கு அற்புதம் ரொம்ப நேரம் சண்டை பண்ணி களைப்பா இருப்பீங்க. உங்களுக்காக பாருங்க, ஜெர்மனியில தயாரிச்ச பட்டசாராயம் கள்ளச்சாராயம் குடிச்சு கள்ள குடிச்சு 400 பேர் சாப்பிடுவாங்க. அப்படியா? அதெல்லாம் போன நீ எப்ப போவ? டேய், நான் போக மாட்டேன்டா. தண்ணி குடிக்கும் போது பல்லு இடிக்கவே இல்லை பண்ணுவீங்க. நானும் எங்க மாமியார் இப்பதான் இறக்கணும். எத்தனை மணிக்கு? சரியா பாரு மணி. எத்தனாவது கட்டுறா இது? 7வது கட்டு. யாராவது கட்டு. 7வது கட்டு முடிஞ்சு இப்ப 8வது கட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படியே சண்டாளா கப்பல் முடிஞ்சு கபால் தம்பி, முடிஞ்சு சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? நக்கத்துக்கு ஊறுகாய் வேணுமில்ல? நக்கத்துக்கு வேணுமில்ல ஊறுகாய்? இந்த அவளை வச்சு நக்கு. ஓ, உனக்கு நல்லா இருக்குதா? இங்க வாடா. சரி, ஊர்வசி, நாம குடிக்கட்டுமா? நீங்க குடிங்க. ஓடா தம்பி, ஓடா. அடுத்த ஏய். அடுத்த தள்ளி என்ன தாரா என்ன குடிக்க போறேன். நான் குடிக்க போறேன். இவங்களே பார்த்துட்டு இருந்தா நாம தேவரை சிறைப்பிடிக்க முடியாது தம்பி, ஏன்டா? இதுக்கு மேல தேவாதி தேவர்கள் நம்ம ஊர்வசி நாட்டு மாதர்கள் அனைவரும் நமக்கு அடிமை. ஆமா. நாம கேட்கும் போது ஆமா. உடனே அவங்க சீலை தூக்கணும். அடுத்தபடியாக அம்மனத்தோட ஆடி பார்க்கணும். அப்புறமா அதனால இந்திரா, ஏய், என்ன பண்ண போறீங்க? நான் எப்ப சொல்றேனோ அப்ப வந்து ஆடணும். ஏய் அண்ணா, இதுக்கு மேல இவரை வைக்க கூடாது. கையில போட்டு அழைக்க. இந்த அசுரர்களாகப்பட்டவர்கள் நீங்கள் கண்ட கனவானது பலித்து விட்டது. உண்மைதான். இருந்த போதிலும் இவர்களிடத்திலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் இப்போதைக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. எனக்கு சரியாக 3 பிள்ளைகள் என்று சொன்னேன். மந்திரமாலா, தெய்வயானை, சித்திரச்சேனன் என்று சொன்னேன். அதாவது எனக்கு இன்னொரு மகனும் இருக்கிறார். அப்படியா? பூலோகத்தில் அர்ஜுனன் எனக்காக ஒரு மகன் இருக்கிறார். உனக்காக இருக்கிறார் சுவாமி, அவர் இருந்த போதிலும் இருந்தாலும் இப்பொழுது ஆபத்தில் இருந்து காப்பாற்றுவதற்கு ஒரே ஒருவர் தான் இருக்கிறார். இந்த உலகத்தின் முதற் கடவுளாகப்பட்ட மாயவன் எம்பெருமாளை நினைத்தால் நிச்சயமாக அபயத்திலிருந்து நம்மை நிச்சயம் காப்பாற்றுவார். எம்பெருமான் ஸ்ரீமந்த நாராயணன். நிச்சயமாக. அகட்டும். கோவிந்தா, அறிவிக சபையார்களே, இவ்விதமாகத்தானே அரக்கர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து தேவர்களை எல்லாம் சிறைபிடித்த உடனே தேவாதி தேவர்களும் கன்னிமார்கள் அனைவருக்கு பேர்கள் ஒன்றாக சேர்ந்து நம்மளை யார் காப்பாற்றுவார் என்று சொல்லி அகில உலகத்தின் கடவுளாக விளங்கக்கூடிய அபயத்தை காக்கக்கூடிய ஆதி மாயன் என்று சொல்லக்கூடிய மாயவர் எம்பெருமாள் கண்ணனை நினைக்கும் பொழுது இப்பொழுது உலக பரம்பொருளாக விளங்கக்கூடிய மாயவர் மகாவிஷ்ணு இப்பொழுது தர்பார்